இது வந்து ஹுண்டை இன்வெர்டர் ஏசி பிசிவி தான் இது இன்டோர் போர்டு. இது வந்து அவுட்டர் போர்டு. இது வந்து இதோட எரர் கோடு. இந்த போர்டில் எப்படி எரர் கோடு பார்க்கணும்னா, இது இன்டோர்லையும் எரர் கோடு, இந்த டிஸ்பிளேல எரர் கோடு வரும், அவுடோர்லையும் எரர் கோடு வரும். அவுடோர் போர்டில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் எல்இடி போட்டிருப்பாங்க, அது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் எல்இடி பிளிங்கிங் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த பிளிங்கிங் வந்துட்டு எண்ணி பார்க்கணும், எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுதுங்க. 1 2. அப்போ இது 2 வாட்டி பிளிங்க் ஆகுதுன்னா என்ன எரர் கோடுன்னா, அந்த ஸ்டிக்கரை பார்க்கணும். ஸ்டிக்கர் பார்த்தா 2 வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா E6 இன்டோர் அண்ட் அவுடோர் மெஷின் கம்யூனிகேஷன் எரர், இன்டோர் அவுடோர் கம்யூனிகேஷன் எரர்னு போட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி தான் இந்த போர்டும் எரர் கோடு செக் பண்ணணும். இப்போ சில இதில் வந்துட்டு எரர் கோட் டேரெக்டாக இன்டோரில் டிஸ்பிளே காமிக்கும். E6 எரர் வந்தால் இன்டோரில் E6னு காமிக்கும். சில நேரம் வந்துட்டு அவுடோரில் தான் இந்த மாதிரி லைட்டை எண்ணி பார்க்கலாம், எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுதுன்னு எண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எரர் கோடு விட்டு இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் எப்போவும் பார்க்க வேண்டியது, இந்த இன்வெர்டர் போர்டு வந்துட்டு நிறைய மாடல் வரும். இப்போ ஹூண்டாயில் நிறைய மாடல் போர்டு வரும். எந்த மாடல் போர்டு வந்தாலும் சரி, அதோட எரர் கோடு அவுடோர் போர்டு மேலே ஒட்டியிருப்பாங்க ஸ்டிக்கர். இந்த பேனல் மாதிரி இப்படி போட்டிருக்கும். நீங்கள் டாப் ஷீட்டுகள்லாம் அந்த பேனலில் உங்களுக்கு அந்த எரர் கோட் ஸ்டிக்கர் தெரியும். அப்போ எந்த போர்டாக இருந்தாலும் சரி, எந்த இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, அதோட அவுடோர் டாப் ஷீட்டுகள்ட்டி பார்த்துட்டு அதுக்குள்ளே பார்த்தா தான் அதோட எரர் கோடு கரெக்டாக தெரியும். இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கணும் போர்டு தானா, அவுடோர்லேயும் போட்டிருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் எரர் கோடு செக் பண்ணணும். வேறு மாடலுக்கு இந்த எரர் கோடு செட் ஆகாது, எரர் கோடு மாறும்.